வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல பரபரப்பா என்ன எபிசோட் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பூமி ககன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க ககன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தப்பான பொண்ணு கிடையாது. இந்த பூரியோட வாழ்க்கைக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ண ககன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்ம ககன் கொஞ்சம் கூட காதல வாங்கலப்பா நம்ம பூமி கத்துறத. அந்த நிமிஷமே நம்ம பூமி ககன் காலை பிடிச்சிக்கிட்டு, ககன் தயவு செய்து என்னை விட்டுறாதீங்க ககன், உங்க வீட்டுல ஒரு ஓரமா வேலைக்காரியாவது இருந்துட்டு போயிடுறேன். என்ன நீங்க மனைவியா ஏத்துக்காம இருந்தா கூட பரவாயில்ல, உங்க வீட்டுல ஓரமா வேலை செஞ்சுக்கிட்டு உங்களை காலம் ஃபுல்லா பார்த்துட்டு அப்படியே இருந்துறேன் ககன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககன் காலை பிடிச்சிட்டு கதறாங்கன்னே சொல்லலாம். கொஞ்சமாவது மனசு இறங்குங்க ககன். நம்ம ககன் பூமியோட நிலைமையை பார்த்து ரொம்ப பாவப்படுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இந்த தாரா போடுற ஆட்டோ இருக்கே தாங்க முடியலன்னே சொல்லலாம். இன்னும் அந்த வீட்டுக்கு மருமகளாவே ஆகல, அதுக்குள்ள மருமக மாதிரி எல்லா உரிமையும் எடுத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த தாரா வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாரதாவை அசிங்கப்படுத்துற மாதிரி சாரதாக்கு வெள்ளை புடவைய போய் நீட்டுறாங்க. உடனே சாரதாக்கு அதை பார்த்துட்டு மனசு தாங்கலனே சொல்லலாம். கதறி ஓனா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு வந்து ககன் வந்து தாரா கிட்ட கேட்கறாங்க, தாரா எதுக்காக அம்மாக்கு நீ வெள்ளை புடவைய கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாரா சொல்றாங்க, என்ன ககன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுக்குலாம் என்ன புடவை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது உங்க அம்மா தான் எனக்கு வெள்ளை கலர்ல புடவை வேணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வெள்ளை கலர் புடவை வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு ககன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ககன் தாரா பேச்சு கேட்டுட்டு சாரதாவை பிடிச்சி திட்டிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னம்மா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களுக்கு மூளைக்கில குழம்பி போயிடுச்சா என்ன? உங்ககிட்ட நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், அவரு நம்மளை விட்டு போனாலும் சரி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அவரு இறந்து போனா கூட சரி, உங்களுடைய பூவும் பொட்டும் அப்படியே தான் இருக்கணும், அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. புருஷன் இறந்துட்டா இதெல்லாம் எடுக்கணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட எமோஷனலா பேச அழுகுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ககன். அம்மா நீங்க எப்பயும் போலவே இருங்கம்மா, எனக்கு அதுதான் பிடிக்கும், தயவு செய்து யாருக்காகவும் அவங்கள மாத்திக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூரி ககன் சாரதா 3 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு இந்த தாரா வைத்தறிச்சல் பட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அடைச்ச இதே சாக்கா வச்சு சாரதாக்கும் ககனுக்கும் சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா ஒன்னு சேர்ந்துட்டு எமோஷனலா பேசி அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாரா நினைச்சிட்டு இருக்க. ஆனா இதுக்கெல்லாம் மனசு உடைய மாட்டேன் இந்த தாரா, கண்டிப்பா உங்களெல்லாம் பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த தாரா. இந்த பக்கம் பூமி வந்து ககன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க ககன், எனக்கு ஒரு சூப்பரான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம், சீக்கிரமா கிளம்பி என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ககனும் நம்ம பூமியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ககன் கேக்குறாங்க, சரி பூமி நீ எப்படி அப்ரூவாவோட பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ண? அவ தான் சரியான உஷாரான ஆளாச்சே, அவகிட்ட இருந்து ஒரு கை நகத்தை கூட எடுக்க முடியாது, எப்படி நீ பிளட் சாம்பிள் எடுத்த அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ககன். அதுக்கு பூமி ககன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா ககன், இந்த அபூர்வா இருக்கல்ல, எப்படியாவது எங்க அப்பாவை நம்ப வைக்கிறதுக்காக என்னென்னவோ டிராமா பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா மேல உண்மையா காதல் வச்சிருக்கிற மாதிரியும் ரத்தத்துல லெட்டர் எழுதுற பேர்ல அவ கைய லைட்டா கீறிட்டு வந்திருக்கா. ஆனா நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா சொல்லுங்க? எங்க அப்பா இதெல்லாம் பார்த்து நம்பிட்டு டிராமானே நினைக்க மாட்டாரு, சும்மா அவ கையை பிடிச்சி அழுத்துற மாதிரி அழுத்தினேன், அப்ப அங்க கொஞ்சம் லைட்டா ரத்தம் வந்துருச்சு, அப்படியே அந்த பிளட் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பான்ஸ்ல தடவி வச்சுட்டேன், இப்படிதான் இவளோட பிளட் சாம்பிளா கலெக்ட் பண்ணேன், எப்படி இந்த பூமியோட திறமையை பாத்தீங்களா ககன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே ககன் வந்து நம்ம பூமியை பாராட்டுறாங்கன்னே சொல்லலாம். பரவாயில்ல பூமி, உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கதான் செய்யுது, அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம பூமி அந்த பிளட் சாம்பிளை எடுத்துட்டு அந்த அதிகாரி கிட்ட தான் கொடுக்குறாங்க. உடனே பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இது அப்ரோவோட பிளட் சாம்பிள், அந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற டிஎன்ஏவும் இந்த பிளட்ல இருக்கிற டிஎன்ஏவும் கண்டிப்பா மேட்ச் ஆகும். சரி சார், இந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகி எப்போ ரிசல்ட் வரும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது அந்த அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை இது மட்டும் அப்ரோவோட டிஎன்ஏவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவளை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே பூமி கேக்குறாங்க, சரி சார் அந்த பிளட் சாம்பிள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பூமி அப்ரோவை மாட்டி விடுறதுல அவ்வளவு ஆர்வம்ல உங்களுக்கு. உடனே அவங்க சொல்றாங்க 4 to 6 days கிட்ட ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே என்ன 4 to 6 days ஆகுமா? இங்க பாருங்க, எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த டிஎன்ஏ மட்டும் அந்த பிரேஸ்லெட்டோட டிஎன்ஏல மேட்ச் ஆச்சுன்னா உடனடியாவே நீங்க அப்ரூவாவை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அதிகாரிங்க சொல்றாங்க, கண்டிப்பா இவ்வளவு நாளே இந்த கொலையை பண்ணிட்டு தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்க அந்த அப்ரூவாவை நாங்க சும்மா விட்டுருவோமா சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை வாங்கி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த அப்ரூவாவோட ஆளு வேவ் பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயத்தெல்லாம் கண்ணால பார்த்துட்டும் கேட்டுட்டும் சும்மா இருப்பாங்களா? உடனடியா போன் பண்றாருப்பா நம்ம அப்ரூவாக்கு. போன் பண்ணிட்டு, இங்க பாருங்க மேடம், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமி உங்களோட பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டு இந்த அதிகாரி கிட்ட கொடுத்துட்டா, அது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏவும் அதுல இருக்கிற டிஎன்ஏவும் ஒத்து போகுதா, அது மட்டும் இல்லாம ஒத்து போச்சுன்னா உடனடியே இந்த அப்ரூவாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பூமி. இதை கேட்ட உடனே நம்ம அப்ரூவாக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல. பூமிக்கு அவ்வளவு தைரியமா இவ்வளவு தூரம் போயிட்டால அவ, இவளை கண்டிப்பா நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம பூமி நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படியோ இவ்வளவு நாளா மறைஞ்சிட்டு இருந்த அந்த குற்றவாளி கூடிய சீக்கிரம் வெளியே வர போறா, என்னோட அம்மாக்கு நியாயம் கிடைக்க போகுது
போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோட நம்ம பூமி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. உடனே பூமி வீட்டுக்கு வர அபூர்வா அங்க நின்றுட்டு, என்ன பூமி எதையோ சாதிச்ச மாதிரி முகத்துல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட மாமாவையே என் மேல சந்தேகப்பட வச்சுட்டுல நீ பூமி, சீக்கிரம் உன்னை அழிச்சு காமிப்பேன், அதை உன் கண்ணால நீ பார்க்கதான் போற பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அபூர்வா. இதை கேட்டுட்டு நம்ம பூமி அமைதியா இருப்பாங்களா சொல்லுங்க. உடனே நம்ம அபூர்வாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இங்க பாரு அபூர்வா, தேவையில்லாம என்கிட்ட சவால் விடுறதை விட்டுட்டு நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்றத யோசிச்சு வை, சரியா? இதை நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ உள்ள போகிறதுக்கு டைம் வந்துருச்சு. நீ பண்ண வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏற போகுது. அது மட்டும் இல்லாம நீ செஞ்ச எல்லா தப்புக்கும் தண்டனைய அனுபவிக்க போற அபூர்வா. சவாலை விடுற சவாலு இப்ப விடுற பாரு உனக்கு நான் சவாலு, கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போயே தீர்வடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பூமி ஆக்ரோஷமா பேசினதை பார்த்துட்டு அபூர்வா அரண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். உடனே நட்சத்திர கிட்ட தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க, இவ இருக்காளே இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நட்சத்திரம் சொல்றாங்க, என்ன மம்மி நீங்களும் அவளை என்னென்னவோ பண்ணலாம்னு நினைச்சீங்க. நீங்க என்னன்னா உங்க டிஎன்ஏ கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அவ என்னன்னா உங்க டிஎன்ஏவே எடுத்துட்டு போயிட்டு அதிகாரி கிட்ட கொடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த டிஎன்ஏவும் அந்த டிஎன்ஏவும் ஒண்ணுதான் அப்படின்னு மட்டும் அப்பாக்கு தெரிய வந்துச்சு. அப்பா என்ன பண்ணுவாரு மம்மி உங்களை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அப்பா உங்க மேல பயங்கர சந்தேகத்துல தான் இருக்காரு. நீங்க தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு மட்டும் அப்பாக்கு தெரிய வந்துச்சு. அவ்வளவுதான், அப்பா நம்மள கொல்ல கூட தயங்க மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம அபூர்வாக்கு தைரியத்தை பாத்தீங்களா? என்ன பேபி நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க? அதான் அம்மா நான் இருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் நடக்க விட்டுருவேனா என்ன? இந்த பூமி அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா இந்த அபூர்வாவை மீறி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்ல, உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, மம்மி இந்த பூமி லேசப்பட்ட ஆளு கிடையாது. அவ என்ன காரியா இருக்கான்னு பாத்தீங்களா? நட்சத்திர பேபி அவ என்ன பண்ணாலும் சரி என்னோட மாமா என்ன யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம அபூர்வா ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா அபூர்வா நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு புரியாம போயிடுச்சு உங்களுக்கு. இந்த பக்கம் நம்ம சரி அபூர்வாவை நோட் பண்ணிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னது இது, இந்த அபூர்வா மேடம் ரொம்ப கோவத்துல இருக்காங்க போலியே, எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்காங்க? இவங்க இவ்வளவு அப்செட்டா இருந்து நான் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி நம்ம அபூர்வாவையே பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு பூமி வராங்க. என்ன சரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சரி சொல்றாங்க, இல்ல பூமி இந்த அபூர்வாவை பாரு எவ்வளவு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி இவங்களை இந்த மாதிரி டென்ஷன்ல இருந்து நான் பார்த்ததே கிடையாதே, இங்கே அங்கேயோ லாவிட்டே இருக்காளே, அதான் அதுக்கு என்ன பிரச்சனையே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம பூமி கிட்ட சொல்ல, உடனே பூமி சொல்றாங்க, அதுவா கூடிய சீக்கிரமாவே எங்க அம்மாவோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்க போகுது. சரி கேட்டுட்டு நம்ம சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். என்ன பூமி சொல்லிட்டு இருக்க? அப்ப அபூர்வா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சா? அந்த பிளட்ல இருக்கிற டிஎன்ஏவும் பிரேஸ்லெட்ல இருக்கிற டிஎன்ஏவும் ஒத்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த செரி. அப்ப அந்த இடத்துல செரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே பூமி சொல்றாங்கன்னு சொல்லலாம். செரி வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப சூப்பர் பூமி, நீ வேணா பாத்துட்டே இருங்க, சோபச்சந்திர அம்மாக்கு நடந்த கொடுமைக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம செரி ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. அபூர்வா இதை பார்த்துட்டு எதுக்காக இவன் இப்படி ஆடிட்டே போயிட்டு இருக்கான், இவனோட நடவடிக்கை சரியில்லையே. ஒரு பக்கம் என்னன்னா பூமி ஹாப்பியா இருக்கா, ஒரு வேலை ஆதாரம் எல்லாம் வெளியே வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்களா? இருக்கட்டும் பூமி ரொம்ப சந்தோஷமா இரு, அந்த ஆதாரத்தை எப்படி மாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கொலையை பண்ண எனக்கு இந்த ஆதாரத்தை மாத்துறது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா மனசுல நினைச்சிட்டு இருக்கா. உடனே அவங்களோட ஆட்கள் எல்லாம் போன் பண்ணி வர வைக்கிறாங்க. இங்க பாருங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் என்னோட டிஎன்ஏ இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க இருக்கிற பிளட் சாம்பிள் நீங்க எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும். அந்த பிளட் சாம்பிள் அங்க இருந்தா தானே அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பிளட் சாம்பிளே அங்க இல்லனா அந்த பூமினால என்ன பண்ண முடியும்? ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாது. இந்த அபூர்வாவை இந்த பூமி என்ன நினைச்சிட்டு இருக்கா, முட்டாள் நினைச்சிட்டு இருக்காளா அப்படின்னா அவங்க ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, சரி மேடம் நீங்க சொல்றதை நாங்க பண்ணிடுறோம், ஆனா நீங்க சொன்ன விஷயத்த நாங்க பண்ணா எங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, இங்க பாருங்க எவ்வளவு பணம் வேணாலும் உங்களுக்கு தரேன், ஆனா அந்த லேப்ல இருக்கிற பிளட் சாம்பிள் டிஎன்ஏவை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடணும். சரின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட ஆட்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நம்ம பூமிக்கு நல்லாவே தெரியும் இந்த அபூர்வா கண்டிப்பா ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணியே தீருவா. ஆனா அவ என்ன பண்ணாலும் சரி அவ பண்ண திருட்டு வேலை வெளியே வரதா போகுது. சரிங்க இதுக்கப்புறமாவது அபூர்வா அனுப்பின ஆட்கள் கரெக்டா அபூர்வா சொன்ன விஷயத்த பண்றாங்களா இல்ல சொதப்பி விட்டுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.